கிராம நிறைந்த பகுதி. நம்முடைய கிராமத்தில் இருக்கின்ற ஏழை விவசாயி தொழிலாளி, அதே போல நம்முடைய பட்டியலின மக்கள், அறுதியின மக்கள், அவருடைய குழந்தைகள் பெரும்பாலும் அரசு பள்ளியை படிக்கின்றது. அந்த மாணவருடைய கனவு மருத்துவராக வேண்டும். அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் இந்த இடஒதுக்கீட்டு மூலமாக 2818 பேர் அரசு பள்ளியை படித்த மாணவ செல்வங்கள் மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை அண்ணா திமுக அரசு ஏற்படுத்தி கொடுத்தது. அது மட்டுமல்ல, இந்த இடஒதுக்கீட்டில் தேர்வு செஞ்ச மாணவர்கள் ஏழை மாணவர்கள். அப்பொழுது ஏழை மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியாத சூழ்நிலை அரசாங்கத்துக்கு தெரிந்தவுடன் அம்மாவுடைய அரசு அந்த இடஒதுக்கீட்டில் தேர்வு செய்த மாணவர்களுக்கு அரசாங்கமே மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தும் என்ற அறிவிப்பை கொடுத்து ₹1 செலவு இல்லாம அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் 7.5% உள்ளிடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டவர்களை அண்ணா திமுக அரசே அவருக்கு கல்வி கட்டணத்தை செலுத்தியது என்பதை நேரத்தில் தெரிவிக்கின்றேன். ஆக ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. ஏழைகளுக்காக பாடுபடுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. ஆனா திமுக அவருடைய குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி திமுக கட்சி. திரு கருணாநிதி அவர்கள், திரு ஸ்டாலின் அவர்கள், இன்றைக்கு உதயநிதி அவர்கள், இதுதான் திமுக கட்சியுடைய வரலாறு. அண்ணா திமுக அப்படி இல்ல. இந்த கட்சிக்கு உழைக்கின்றவர்கள், தலைமைக்கு விசுவாசமாக இருக்கின்றவர்கள், யார் பணியாற்றினாலும் உயர்ந்த இடத்துக்கு வர முடிய ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. வேற எந்த கட்சியிலையும் வர முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் தான் ஜனநாயகம் இருக்கின்றது. ஜனநாயக முறைப்படி இயங்குகின்ற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி, திமுக குடும்ப கட்சி. அந்த குடும்ப கட்சி வீழ்த்துகின்ற தேர்தல் 2026 ஆண்டு தேர்தல். வீழ்த்துவீங்களா? வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 ஆண்டு தேர்தல். ஜெயிப்பீங்களா? முற்றுப்புள்ளி வைப்பீங்களா? என்ன திரு கருணாநிதி குடும்பம் என்ன அரச குடும்பமா? ஏன்னா ஸ்டாலின் வருவாரு, உதயநிதி ஸ்டாலின் வருவாரு. என்ன தமிழ்நாட்டு அவர்களுக்கா பட்டா போட்டு வச்சிருக்குது? இங்க இருக்கிறவங்க யாராவது முதலமைச்சர் ஆள ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா? இது ஜனநாயக நாடு. யார் வேணாலும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும். அப்படிப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கத்தில் தான் ஒரு சாதாரண தொண்டன் கூட இன்றைக்கு எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், அமைச்சர் ஆகலாம், முதலமைச்சர் கூட இந்த இயக்கத்தில் வர முடியும். அதே போல ஒரு சாதாரண தொண்டன் கூட, ஒரு கிளை செயலாளர் கூட படிப்படியா பல பதவிகளை அடைய முடியும். பொதுச் செயலாளர் பதவி கூட அண்ணா திமுக அடைய முடியும். திமுக வர முடியுமா? அப்படி யாராவது பேசினா கட்டம் கட்டிடுவாங்க. அண்ணா திமுக அப்படி அல்ல. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா, நாட்டு மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி. இன்றைக்கு எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர் இருப்பார்கள். ஆனால் மக்களுக்கு உழைக்கின்ற தலைவர் என்று வரிசையிலே பார்க்கின்ற பொழுது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவர் அம்மா, இருவரும் தலைவர்கள் தான் நாட்டு மக்களுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்து மறைந்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். இன்றைக்கு அவர்களுக்கு வாரிசு கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் தான் வாரிசு. அப்படிப்பட்ட வாரிசு மக்களுக்கு தன் வாழ்நாள் முழுவதும் உடலை வருத்தி என்னென்ன திட்டத்தை இந்த மக்களுக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை திட்டத்தையும் கொடுத்து இன்றைக்கு இந்தியாவிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கிட்ட பொழுது உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்த தலைவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவர் அம்மா, அண்ணா திமுக அரசாங்கம். இன்னைக்கு தமிழகத்தில் அதிக நாள் ஆண்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு உயர்ந்திருக்கும் காரணம் அண்ணா திமுக ஆட்சி. தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காரணத்தினால்தான் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து தமிழகம் உயர்ந்த இடத்திற்கு இன்றைக்கு உயர்த்தி பிடித்த பெருமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை சாரும் என்பதை நேரத்தில் தெரிவித்து